ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கறக்கு. ஒரு 5-6 கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் ஜீராத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி பீஸாக போட்டிருந்த பன்னீரை சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு அதே பேனில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அது 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக நம்ம வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயாச்சு. சப்பாத்தி கூட வச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பாய்.